லார்ட். Praise the Lord. இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் எல்லாருக்கும் எங்களுடைய அன்பான வாழ்த்துக்கள். இன்றைய வார்த்தை யூடியூப் சேனல்ல வாசகத்தின் வழியாக வெளிச்சம் என்ற இந்த ஆழமான பார்வைக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். நாம எல்லாரும் சேர்ந்து ஜெபிக்கலாம். தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமென். எங்களை அளவுக்கு அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பு தந்தையே, இந்த அருமையான புதிய வெள்ளிக்கிழமைக்காக பிப்ரவரி 20, 2026 ஆண்டின் இந்த நாளுக்காக உமக்கு நாங்கள் நன்றி சொல்றோம். உமது எல்லையில்லாத அன்புக்காகவும் அளவிட முடியாத இரக்கத்துக்காகவும் உம்மை நாங்கள் போற்றுகிறோம், புகழ்கிறோம். இன்னைக்கு நீர் எங்களுக்கு குடிக்கிற இந்த வாழ்வுக்காகவும் சுவாசிக்கிற காற்றுக்காகவும் எங்க தேவைகளை எல்லாம் சந்திக்கிறதுக்காகவும் உமக்கு நன்றி. தந்தையே, வாசகத்தின் வழியாக வெளிச்சம் இந்த நிகழ்ச்சியை பார்க்குற உங்களுடைய பிழைகள் ஒவ்வொருத்தரையும் உமது கருத்தில் அர்ப்பணிக்கிறோம். நாங்கள் அறிந்தும் அறியாமலும் செய்த பாவங்கள், குற்றங்கள் எல்லாத்தையும் மன்னியும். அவங்களுக்கு தேவையான உடல் உள்ள ஆன்ம சுகத்தை கொடுத்துள்ளோம். உங்களுடைய இரக்கத்தினாலும் கிருபையினாலும் அவங்களை நிரப்பும். அவங்களுடைய குடும்பங்கள்ல உமது அருளையும் இரக்கத்தையும் வழிநடத்துதலையும் நிறைவாக பொழிங்க. இன்னைக்கு நாங்க சிந்திக்க போற அந்த வாசகங்கள் வழியாக நாங்க உமது விருப்பத்தை தெளிவா புரிஞ்சுக்கவும் அதன்படி நடக்கவும் எங்களுக்கு தேவையான வரங்களை தாங்க. தீமையை விட்டு விலகி நன்மையை நாடவும் மணமகனாம் இயேசுவின் பிரசன்னத்தை எங்கள் வாழ்வில் ஒவ்வொரு நொடியும் கொண்டாடவும் எங்களுக்கு வரம் தாரும். கிறிஸ்துவின் சீடர்களாகிய நாங்கள் உமது பிரசன்னத்தில் எப்போதும் மகிழ்ச்சியுடன் வாழவும் உண்மையான மனதுடன் நோன்பை மேற்கொள்ளவும் எங்களுக்கு வரம் தாரும். ஏழைகளும் ஒடுக்கப்பட்டோரும் எங்களின் இரக்கச் செயல்களால் உயர்த்தப்பட அருள் புரியும். ஆமென். எங்கள் நம்பிக்கை சமூகங்கள் அனுசரிக்கிற நோன்பு வெறும் சடங்காக இல்லாமல் நீதியோடும் கருணையோடும் இணைந்த ஒரு உண்மையான ஆன்மீக பயிற்சியாக மாற உதவி செய்யும். எங்களுடைய இந்த சிறிய ஊழியத்தை ஆசீர்வதியும். எங்கள் பாடல்களும் போதனைகளும் நோன்பென்பது வெறும் சடங்கு மட்டுமல்ல, அது கடவுளையும் அயலாரையும் அன்பு செய்வதற்கான ஒரு வழி என்பதை மற்றவர்கள் கண்டுகொள்ள உதவட்டும். உம்முடைய வார்த்தையை கேட்கவும் சிந்திக்கவும் அதன்படி வாழவும் எங்கள் இதயங்களை திறந்தருளும். இந்த மன்றாட்டுகள் எல்லாத்தையும் எங்க சகோதரரும் ஆண்டருமான இயேசு கிறிஸ்துவின் பெயரில் திருமணம் வைக்கிறோம் எங்கள் அன்பு தந்தையே. ஆமேன். ஆமேன். இன்று நாம சிந்திக்க போற வாசகங்களோட ஆன்மாவோட சம்பந்தப்பட்ட ஒரு சின்ன ஸ்டோரி. ஒரு ஊர்ல ரொம்ப வசதியான ஒருத்தர் இருந்தார். அவர் ஒவ்வொரு வருஷமும் தவ காலத்துல ரொம்ப கடுமையா நோன்பு இருப்பார். விலையுயர்ந்த உடைகள் எல்லாம் தவிர்த்துடுவார். ஒருவேளை மட்டும்தான் சாப்பிடுவாரு. தரையில தான் படுத்து தூங்குவார். இதையெல்லாம் ஊரே பார்க்கும், அவரை பெருசா புகழும். அதே ஊர்ல ஒரு சாதாரண கூலி தொழிலாளி இருந்தார். அவர் வழக்கம் போல தான் வேலைகளை செஞ்சுட்டு வந்தார். ஆனா தவக்காலத்துல தான் வருமானத்துல ஒரு பகுதியை எடுத்து யாருக்குமே தெரியாம பசியால வாடுற ஒரு ஏழை குடும்பத்துக்கு கொடுத்து உதவி செஞ்சுட்டு வந்தார். ஒரு நாள் அந்த ஊருக்கு வந்த ஒரு ஞானி, உண்மையான நோன்பு இருக்கிறது யாரு அப்படின்னு கேட்டப்போ மக்கள் எல்லாரும் அந்த செல்வந்தரை கை காட்டினாங்க. ஆனா அந்த ஞானியும் அந்த கூலி தொழிலாளிய பார்த்து புன்னகைச்சு, கடவுளோட பார்வையில இவருடைய நோன்பு தான் உண்மையானது அப்படின்னு சொன்னார். ரொம்ப அருமையான ஒரு நிகழ்வு. நாம இன்னைக்கு பார்க்க போற வாசகங்களோட மையக்கருத்தை இதெல்லாம். ஆமா, சரி, நாம வாசகங்களோட ஆழமான பார்வைக்கு போகலாம். இன்னைக்கான நற்செய்தி வாசகத்துல, அதாவது மத்தேயு 9:14-15ல யோவானுடைய சீடர்கள் இயேசுவிக்கிட்ட ஒரு முக்கியமான கேள்வி கேக்குறாங்க. ஆமா. மத்தேயு எழுதிய நற்செய்தியில இருந்து அந்த வாசகத்தை நீங்க வாசிக்கிறீங்களா? நிச்சயமா. மத்தேயு எழுதிய நற்செய்தி அதிகாரம் 9 வசனங்கள் 14 மற்றும் 15. பின்பு யோவானின் சீடர்கள் இயேசுவிடம் வந்து, நாங்களும் பரிசேயரும் அதிகமாக நோன்பிருக்க உம்முடைய சீடர்கள் ஏன் நோன்பு இருப்பதில்லை என்று கேட்டார்கள். அதற்கு இயேசு அவர்களை நோக்கி, மணமகன் தங்களோடு இருக்கும் வரை மண விருந்தினர்கள் துக்கம் கொண்டாட முடியுமா? மணமகன் அவர்களை விட்டு பிரிய வேண்டிய காலம் வரும், அப்பொழுது அவர்கள் நோன்பிருப்பார்கள் என்றார். இந்த கேள்வி இது ஒரு சாதாரண கேள்வி மாதிரி தெரியல. இதுக்குள்ள ஒரு பெரிய பின்னணி இருக்கு இல்லையா? ஆமா. முதல்ல இந்த கேள்விய கேக்குறது யாருன்னு பாக்கணும். திருமுழுக்கு யோவானோட சீடர்கள். கரெக்ட். அவங்களோட குரு யோவான் பாலைவனத்துல ரொம்ப எளிமையா கடுமையான விரதத்தோட வாழ்ந்தவர். அதனால நோன்புங்கிறது அவங்க ஆன்மீக பாதையில ஒரு முக்கியமான அம்சம். அவங்க தங்களை பரிசேயர்களோட ஒப்பிட்டு பேசுறாங்க. ஆமா, பரிசேயர்களும் அப்படிதான். அவங்க வாரத்துக்கு 2 நாள் நோன்பு இருக்கிறது அவங்களோட பக்திக்கு ஒரு பெரிய அடையாளம். அப்போ இவங்க 2 பேருமே நோன்பு இருக்காங்க. ஆனா இயேசுவோட சீடர்களோ அவங்க சாப்பிடுறாங்க, குடிக்கிறாங்க. இத பார்க்கும்போது யோவானோட சீடர்களுக்கு ஒரு உண்மையான ஆன்மீக சந்தேகம் வருது. இது ஒரு போட்டி மனப்பான்மை இல்ல, சொல்லப்போனா ஒரு குழப்பம். எங்க வழி சரியா இல்ல உங்க வழி சரியா அப்படின்னு. ஆமா,
இந்த இடத்துல தான் இயேசுவோட பதில் ரொம்பவே ஆழமா இருக்கு. அவர் சட்ட திட்டங்களை பத்தி பேசல. அவர் ஒரு உருவகத்தை பயன்படுத்துறார். அதேதான், அந்த மணமகன் உருவகம். இதுக்கு என்ன அர்த்தம்? யூத பண்பாட்டுல ஒரு திருமணங்கிறது ஒரு பெரிய கொண்டாட்டம். பல நாள் விருந்து, ஆட்டம் பாட்டத்தோட நடக்கும். சந்தோஷமான நிகழ்வு. ஆமா, அந்த நேரத்துல யாராவது நோன்பு இருந்தா அது அந்த திருமணத்தையே அவமானப்படுத்துற மாதிரி. அந்த சந்தோஷத்துல பங்கெடுக்காம துக்கமா இருக்கிறது தப்பு. சரி, இங்க இயேசு தன்னை மணமகன் அப்படின்னு சொல்றார். இது ஒரு சாதாரண வார்த்தை இல்லையே. ஏன்னா பழைய ஏற்பாட்டுல கடவுள் தான் இஸ்ரேல் மக்களோட மணமகனா சித்தரிக்கப்படுறார். மிகச் சரியா சொன்னீங்க. ஓசேயா, எசாயா போன்ற இறைவாக்கினர்கள் கடவுளுக்கும் மக்களுக்கும் இருக்கிற உறவை ஒரு திருமண உறவா தான் பாக்குறாங்க. அப்போ இயேசு தன்னை மணமகன்னு சொல்றது மூலமா கடவுளுக்கும் மனிதர்களுக்கும் இடையிலான அந்த உறவோட புதிய கொண்டாட்டம் தான் இறையரசின் விருந்திப்பு ஆரம்பமாயிடுச்சுன்னு சொல்றாரு. ஆமா, நான் இருக்கிற இந்த காலம் துக்கப்பட்டு நோம்பிருக்கிற காலம் இல்ல, இது கொண்டாட்டத்துக்கான காலம் அப்படிங்கிறது தான் அதோட சாரம். அதனாலதான் அவரோட சீடர்கள், அதாவது மணவிருந்தினர்கள், நோம்பிருக்கல. அப்போ அவர் நோம்பையே எதிர்க்கல, அதுக்கான நேரம் வேறன்னு சொல்றார். கரெக்ட். அதான் பதிலின் அடுத்த பகுதி. மணமகன் பிரிய வேண்டிய காலம் வரும், அப்போது நோம்பிருப்பார்கள்னு சொல்றார். இது அவரோட பாடுகள், மரணம், அப்புறம் விண்ணேற்றத்தை குறிக்குது இல்லையா? நிச்சயமா. அவர் சீடர்களை விட்டு பிரிஞ்சு போன பிறகு அந்த ஏக்கத்துல, அந்த தேடல்ல அவங்க நோம்பிருப்பாங்க. ஓஹோ, அப்ப கிறிஸ்தவ நோன்போட உண்மையான அர்த்தமே இதுதான். அது வெறுமனே ஒரு சடங்கு இல்ல, பிரிஞ்சு போன மணமகனுக்காக ஏங்குற ஒரு செயல். ஆமா, அவரோட பிரசன்னத்தை இன்னும் ஆழமா உணர ஒரு ஆன்மீக பயிற்சி. அப்போ தவக்காலம்ங்கிறது அந்த மணமகன் நம்மிடம் இருந்து எடுக்கப்பட்ட அந்த பாடுகளை நினைவு கூர்ற காலம். சரியா சொன்னீங்க. அதனாலதான் அந்த காலத்துல நோன்பு இருக்கிறோம். அப்போ ஒரு செயலை செய்வதை விட அதை எந்த மனநிலையோட, எந்த சூழல்ல செய்யறோம்ங்கிறது தான் முக்கியம்னு இயேசு சொல்றார். இந்த கருத்து, அதாவது வெளிப்புற சடங்குகளை விட உள்நோக்கம் முக்கியங்கிற கருத்து இறைவாக்கினர் மரபுலையும் ரொம்ப ஆழமா இருக்கு. இறைவாக்கினர் ஆமோஸ் நூல். ஆமோஸ் இயேசுவுக்கு கிட்டத்தட்ட 750 வருஷங்களுக்கு முன்னாடி வாழ்ந்தவர். அவர் சொல்றதை கேளுங்க. ஆமோஸ் நூல் அதிகாரம் 5 வசனம் 14. நன்மையை நாடுங்கள், தீமையை தேடாதீர்கள், அப்பொழுது படைகளின் கடவுளாகிய ஆண்டவர் உங்களோடு இருப்பார். வாவ், கிட்டத்தட்ட இதே கருத்து தான் அவரும் சொல்றார். ஆமா, ஆமோஸோட காலகட்டத்துல மக்கள் மத சடங்குகளை ரொம்ப சிறப்பா செஞ்சாங்க. பலிகள், திருவிழாக்கள்னு எல்லாம் இருந்துச்சு. ஆனா சமூகத்துல அநீதி இருந்துச்சு. அதேதான், பணக்காரங்க ஏழைகளை சுரண்டுனாங்க, நீதிமன்றங்கள்ல நீதி கிடைக்கல. இத பார்த்துதான் ஆமோஸ் ரொம்ப கோபமா பேசுறார். கடவுள் அவங்க விழாக்களை வெறுக்கிறேன்னு சொல்ற அளவுக்கு. ஆமா, உங்க விழாக்களை நான் வெறுக்கிறேன், ஆனா நீதி தண்ணீரை போலவும் நேர்மை வற்றாத நீரோடைய போலவும் பாய்ந்து வரட்டும்னு சொல்றார். அப்போ நன்மையை நாடுதல்னா ஆமோஸோட பார்வையில வெறும் பக்தி மட்டும் இல்ல. இல்லவே இல்ல, அது ரொம்ப நடைமுறையானது. சந்தையில நேர்மையா வியாபாரம் செய்யறது நன்மை, ஏழைக்கு நியாயம் வழங்குறது நன்மை, ஒடுக்கப்பட்டவங்களுக்காக குரல் கொடுக்கறது நன்மை. நீங்க ஒரு பக்கம் பலி செலுத்திட்டு இன்னொரு பக்கம் அநீதி செஞ்சா அந்த பலிக்கு அர்த்தமே இல்ல. கரெக்ட். கடவுளோட பிரசன்னம்ங்கிறது நாம எத்தனை சடங்கு செய்றோங்கிறத பொறுத்து இல்ல, நாம எவ்வளோ நீதியா வாழ்றோங்கிறத பொறுத்து தான் இருக்கு. அப்போ பரிசேயர்களும் யோவானின் சீடர்களும் நோன்புங்கிற வெளிப்புற செயல்ல கவனம் செலுத்துறாங்க. ஆனா ஆமோஸும் இயேசுவும் அந்த நோன்புக்கு பின்னாடி இருக்க வேண்டிய உண்மையான நோக்கம் என்னன்னு கேள்வி கேக்குறாங்க. ஆமா, பசியோட இருக்கிறது மட்டுமே நோன்பு இல்ல, தீமையை விட்டு விலகி நன்மையை செய்யற ஒவ்வொரு செயலுமே ஒரு விதமான நோன்பு தான். சொல்லப்போனா புறம் பேசுறத விடுறது ஒரு நோன்பு, சுயநலத்தை விடுறது ஒரு நோன்பு, வேலை செய்யற இடத்துல நேர்மையா இருக்கிறது ஒரு நோன்பு. ஆமா, இதெல்லாம் உணவு விடுறதை விட மேலான நோன்புகள். இன்னைக்கு நம்ம வாழ்க்கைக்கு இது ரொம்ப பொருந்தது இல்லையா? நாம கூட பல நேரங்கள்ல மதத்தோட சட்டதிட்டங்கள்ல சிக்கிக்கிறோம். ஆனா இயேசு நம்ம கவனத்தை உறவின் பக்கம் திருப்புகிறார். நான் கடவுளோடு கொண்டாடுகிறேனா? இதுதான் உண்மையான கேள்வி. நம்ம வாழ்க்கையில இயேசுவோட பிரசன்னத்தை கொண்டாடுறது, அது நற்கரணையில இருக்கலாம், நமக்கு அருகில் இருக்கிறவங்கள்ல இருக்கலாம், நம்ம குடும்பத்துல இருக்கலாம். ஆமா, அதனாலதான் கிறிஸ்தவ வாழ்வுல 2 பருவங்கள் இருக்கு. 2 பருவங்களா? ஆமா, ஒன்னு திருமண விருந்து பருவம், அதாவது மகிழ்ச்சி, கொண்டாட்டம், கடவுளோட ஆசீர்வாதங்களை பற்றுக்கொள்ற காலம். அப்போ நாம சந்தோஷமா இருக்கிறதுக்காக குற்ற உணர்ச்சி கொள்ள தேவையில்லை. ஓகே. ரெண்டாவது நோன்பின் காலம், சோதனைகள் வர்ற நேரம், ஏக்கம் வர நேரம்.
அப்போ ஒழுக்கத்தின் வழியாக கடவுள்கிட்ட இன்னும் நெருங்கி வர்றது. அப்போ இந்த 2 காலங்களையும் சரியா பிரிச்சு அருந்து அதுக்கேற்ப வாழ்றதுதான் ஒரு ஆன்மீக முதிர்ச்சி. மிகச்சரி. நம்ம பக்தி முயற்சிகள், குறிப்பா நோன்பு, அர்த்தமற்ற சடங்குகளா இல்லாம மணமகனாம் இயேசுவோடு நமக்கு இருக்கிற உறவின் வெளிப்பாடா இருக்கணும். ஆமா, நன்மையை நாடுவதும் நீதியை செயல்படுத்துவதும் தான் கடவுளோட பிரசன்னத்தை நம்ம வாழ்க்கையில உறுதி செய்யும். ரொம்ப அழகா சொன்னீங்க. சரி, இந்த நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்க சிந்திக்க ஒரு கேள்வி. கண்டிப்பா கேளுங்க. இன்றைய நாள்ல உங்க வாழ்க்கையில நீங்க எந்த பருவத்துல இருக்கீங்க? மணமகனோட திருமண விருந்துல சந்தோஷமா இருக்கீங்களா, அல்லது அவருக்காக நோன்பிருந்து காத்திருக்கீங்களா? நல்ல கேள்வி. இந்த காலகட்டத்துல கொண்டாட வேண்டும் என்றோ அல்லது உங்களை ஒருத்து அவரிடம் நெருங்கி வர வேண்டும் என்றோ கடவுள் உங்களை எதற்கு அழைக்கிறார்னு கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. சரி, அப்படியானா நாம எப்படி நோன்பு இருக்கணும்? இந்த கேள்விக்கு முதல் வாசகம் எசாயா மூலமா கடவுள் பேசுறது ரொம்ப தெளிவா பதில் சொல்லுது. ரொம்பவே தெளிவா சொல்லுது. இன்னைக்கு நாம பார்க்க போற வாசகம் இறைவாக்கினர் எசாயா நூல், அதிகாரம் 58, இறைவார்த்தைகள் 1-9 வரை. இந்த வாசகங்கள்ல ஒரு பெரிய புதிர் இருக்கு. மக்கள் கடவுள்கிட்ட நேரடியாவே புகார் பண்றாங்க. ஆமா, நாங்க நோன்பு இருக்கிறோம், ஆனா நீங்க எங்களை கண்டுக்க மாட்டீங்க. நாங்க எங்களையே வருத்திக்கிறோம், ஆனா நீங்க அதை கவனிக்கவே இல்லைன்னு கேக்குறாங்க. அவங்க பார்வையில அவங்க எல்லா சடங்குகளையும் சரியா செய்யறாங்க, ஆனா கடவுள் கோபமா இருக்காரு. இந்த உரையாடல்ல என்ன நடக்குது, அந்த இணைப்பு எங்க துண்டிக்கப்பட்டது, அதைத்தான் நம்ம இன்னைக்கு ஆழமா அலசி ஆராய போறோம். கரெக்ட். நாம முதல் பகுதிக்குள்ள, அதாவது 1லிருந்து 5வது வசனத்துக்குள்ள போகலாம். இங்க கடவுளோட பதில் ரொம்பவே உணர்ச்சி பூர்வமா, ஏன் கோபமா கூட இருக்குன்னு சொல்லலாம். முதல் வசனத்திலேயே எசையா கிட்ட கடவுள், கொஞ்சம் கூட தயங்காத, எக்காலம் மாதிரி உன் குரலை உயர்த்து, ஏன் மக்களுக்கு அவங்க தப்ப சுட்டிக்காட்டு, யாக்கோபின் குடும்பத்துக்கு அவங்க பாவங்களை எடுத்து சொல்லுன்னு சொல்றாரு. இது ஏதோ மென்மையான கண்டனம் இல்ல, இது ஒரு அவசர எச்சரிக்கை. ஆமா, அந்த அவசரம் ஏன் வருதுன்னு அடுத்தடுத்த வசனங்கள்ல புரியுது. மக்கள் பாக்குறதுக்கு ரொம்ப பக்தி உள்ளவங்க மாதிரி தெரியுறாங்க, தினமும் கடவுளை தேடுறாங்க, நேர்மையானவங்க மாதிரி நடந்துக்கிறாங்க. ஆனா இதெல்லாம் வெறும் வெளிப்பூச்சுன்னு கடவுள் சொல்றாரு. வெளிவேஷம். ஆமா, இது எனக்கு இன்னைக்கு இருக்கிற பர்ஃபார்மேட்டிவ் ஆக்டிவிசம், அதாவது சமூக வலைதளங்கள்ல மத்தவங்க பார்க்கணுங்கிறதுக்காகவே சமூக நீதி பேசுறத ஞாபகப்படுத்துது. செயல்ல இல்லாம வெறும் வார்த்தைகள்லயும் வெளிவேஷத்திலையும் காட்டப்படுற பக்தி. மிகச் சரியான ஒப்பீடு. கடவுள் அவங்களோட முகத்திரைய கிழிக்கிறார். நீங்க நோன்பு இருக்கிற அதே நாள்ல உங்க சொந்த வேலையத்தான் பாக்குறீங்க, உங்க வேலையாட்களை கொடுமைப்படுத்துறீங்கன்னு நேரடியா குற்றம் சாட்டுறார். ஓ, அவங்களோட நோன்பு நாள்ல ஜபம் இல்ல, சமாதானம் இல்ல, சண்டை சச்சரவு, அடுத்தவங்களை அடிக்கிறதுன்னு இருக்கு. அதனாலதான் கடவுள், இப்படிப்பட்ட நோன்பு இருந்தா உங்க குரல் விண்ணகத்துக்கு கேக்குமான்னு ஒரு பெரிய கேள்வியை எழுப்புறார். கேட்காதுன்னு அவருக்கும் தெரியும். ஆமா, அதாவது உங்க செயல்கள் அநீதியா இருக்கும்போது உங்க ஜபத்துக்கு எந்த சக்தியும் இல்லைன்னு சொல்றார். 5வது வசனம் இன்னும் ஆழமா தாக்குது. ஒருத்தர் நாணல் மாதிரி தலைய வழக்கிறது, சாக்கு உடைய உடுத்திக்கிட்டு சாம்பல்ல படுக்கிறது, இதுதானா நான் விரும்புற நோம்புன்னு கடவுள் கேட்கிறார். ரொம்ப நேரடியான கேள்வி. ஆமா, சடங்குகள் மேல மட்டும் கவனம் வச்சுட்டு இதயத்துல எந்த மாற்றமும் இல்லாம இருக்கிறத கடவுள் மொத்தமா நிராகரிக்கிறார். அப்போ உண்மையான நோம்புனா என்ன, அவங்க செய்ய தவறியது என்ன, இதுதான் அடுத்த கேள்வி. அந்த கேள்விக்கு தான் கடவுள் 6 மற்றும் 7வது வசனங்கள்ல ரொம்ப தெளிவான ஆணித்தரமான ஒரு பதில சொல்றார். இதுதான் இந்த வாசகத்தோட இதயம்னு சொல்லலாம். கடவுள் சொல்றார், நான் விரும்புற நோன்பு இதுதான்னு ஒரு பட்டியலையே கொடுக்கறாரு. இத எதையெல்லாம் செய்யக்கூடாதுன்னு சொல்றதை விட எதையெல்லாம் செய்யணும்னு சொல்றதுதான் விசேஷம். ஆமா, அது ஒரு எதிர்மறை பட்டியல் இல்ல, ஒரு நேர்மறையான செயல் திட்டம். முதல் விஷயம், கொடுமையின் தலைகளை அழிப்பது. இது வெறும் உருவகம் இல்ல, இல்லவே இல்ல. அந்த காலத்துல கடனுக்காக அடிமையாக்கப்பட்டவங்க, அநியாயமா நடத்தப்பட்ட தொழிலாளர்கள்னு சமூகத்துல நிறைய அநீதிகள் இருந்துச்சு. அந்த அநீதியான அமைப்புகளுக்கு எதிராக குரல் கொடுக்கிறது தான் உண்மையான நோன்புன்னு கடவுள் சொல்றார். அடுத்ததா, ஒடுக்கப்பட்டோரை விடுதலை செய்வது மற்றும் நுகத்தின் பிணைப்புகளை அறுப்பது. இதுவும் அதோட தொடர்புடையதுதான். அதிகாரம், பணம், சமூக அந்தஸ்து இதையெல்லாம் வச்சு மத்தவங்களை அடக்கி ஆள்றது நிறுத்த சொல்றாரு. மத்தவங்களோட சுதந்திரத்தை மதிக்கிறது. ஆமா, அவங்களுக்கு சம உரிமை கொடுக்கறது தான் உண்மையான ஆன்மீகம்.
தொடர்ந்து பசித்திருப்போருக்கு உன் உணவை பகிர்ந்து கொடுப்பது, தங்க இடமில்லா வறியோரை உன் வீட்டுக்கு அழைச்சிட்டு வர்றது, உடை இல்லாதவங்கள பார்க்கும்போது அவங்களுக்கு உடுக்க கொடுப்பதுன்னு ரொம்ப நடைமுறைக்கு சாத்தியமான விஷயங்களை சொல்றாரு. வெறும் காசு கொடுக்கறது இல்ல, உங்ககிட்ட இருக்கிறத நேரடியா பகிர்ந்து கொடுக்கறது. கரெக்ட். இதுல கடைசியா வர்ற ஒருவரை என்ன ரொம்ப யோசிக்க வைக்குது. உங்கள் இனத்தாரிடமிருந்து உங்களை மறைத்துக் கொள்ளாதிருப்பது. இதுக்கு என்ன அர்த்தம்? நம்ம சொந்தக்காரங்க கஷ்டப்படும் போது அவங்களுக்கு உதவி செய்யாம ஒதுங்கி போகக்கூடாதுன்னு அர்த்தமா, இல்ல இதை விட ஆழமான அர்த்தம் இருக்கா? இதுக்கு 2 விதமான அர்த்தம் இருக்கு. நேரடியான அர்த்தம், நீங்க சொன்ன மாதிரி உதவி தேவைப்படுற நம்ம சொந்த பந்தங்களை கண்டும் காணாம போகக்கூடாதுங்கிறது தான். சரி. ஆனா இதோட ஆழமான அர்த்தத்தை புரிஞ்சுக்க நாம மூல மொழியான எபிரேயத்துக்கு போகணும். நோன்புக்கு அவங்க பயன்படுத்துற வார்த்தை ஷோம். அதோட அர்த்தம் தன்னையே ஒடுக்குறது அல்லது தன்னை தாழ்த்துறது. சுய உறுத்தல் மாதிரி. ஆமா. ஆனா கடவுள் இங்க கேக்குற செயல்கள் எல்லாமே ஷெடாக்கா என்கிற வார்த்தையோட தொடர்புடையது. ஷெடாக்கானா நீதி அல்லது நேர்மையான செயல். கடவுள் சொல்றார், நீ உன்னை மட்டும் ஒழுக்குறது எனக்கு வேண்டாம், சமூகத்துல நடக்கிற அநீதியை சரிசெய், பிறரோட துயரத்தை போக்கு சொல்றார். அப்போ அந்த இனத்தார் என்பது நம்ம சமூகத்தில் உதவி தேவைப்படும் அனைவரையும் கூட குறிக்கும். அருமையான விளக்கம். அப்போ சுயநலத்திலிருந்து பொதுநலத்துக்கு வர்றதுதான் உண்மையான நோன்பு. சரி, இந்த மாதிரி உண்மையான நோன்பை நாம கடைபிடிச்சா என்ன நடக்கும்? அதற்கான பலன்கள் தான் 8 மற்றும் 9வது வசனங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு. இந்த வாக்குறுதிகள் எல்லாம் எவ்வளவு பிரமாதமா இருக்கு. ஆமா. முதல் வாக்குறுதி, அப்போது உன் ஒளி விடியல் போல எழும். நீங்க செய்யற நீதி செயல்கள் இருட்டுல இருக்கிற மத்தவங்களுக்கு ஒரு வழிகாட்டும் ஒளியா மாறும். உங்க வாழ்க்கையே ஒரு சாட்சியா அமையும். அடுத்ததா, விரைவில் உனக்கு நலமான வாழ்வு துளிர்க்கும். ஆமா. இது வெறும் உடல் நலத்தை மட்டும் குறிக்கல, மன அமைதி, மனசாட்சியோட உறுத்தல் இல்லாத ஒரு நிம்மதியான வாழ்க்கை, சமூகத்துல ஏற்படுற குணமாதல், இது எல்லாத்தையும் குறிக்குது. அடுத்த வாக்குறுதி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. உன் நேர்மை உனக்கு முன் செல்லும், ஆண்டவரின் மாட்சி உனக்கு பின் சென்று காக்கும். இத கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. நீங்க செய்யற நல்ல செயல்களே உங்களுக்கு முன்னாடி ஒரு பாதுகாப்பு படை மாதிரி போகுது. உங்களுக்கு பின்னாடி கடவுளே ஒரு பாதுகாவலரா வர்றார். இது எவ்வளவு பெரிய ஒரு பாதுகாப்பு உணர்வை கொடுக்குது. கண்டிப்பா. கடைசியா மிக முக்கியமான வாக்குறுதி, போலியான நோன்பு இருந்தப்போ எங்க குரலை ஏன் கேட்கலேன்னு மக்கள் புகார் செஞ்சாங்க இல்லையா? ஆமா ஆமா. ஆனா உண்மையான நோன்பை கடைபிடிக்கும் போது என்ன நடக்கும்னா, அப்போது நீ ஆண்டவரை மன்றாடுவாய், அவர் உனக்கு பதிலளிப்பார். நீ குரல் எழுப்புவாய், அவர் இதோ நான் என மறுமொழி தருவார். உடனடி பதில். ஆமா. கடவுளோட உடனடி பதிலையும் அவருடைய பிரசன்னத்தையும் உணர முடியும். சடங்குகள் மூலமா கிடைக்காத ஒரு நெருக்கமான உறவு நீதி மற்றும் இரக்கச் செயல்கள் மூலமா கடவுளோட நமக்கு கிடைக்குதுன்னு இந்த வாசகம் சொல்லுது. சரி, இது எல்லாமே 2500 வருஷத்துக்கு முன்னாடி எழுதப்பட்டது. ஆனா இதுல இருக்கிற ஒவ்வொரு வார்த்தையும் இன்னைக்கு நம்ம வாழ்க்கைக்கு எவ்வளவு பொருந்துது. நிச்சயமா. இத நாம நம்மளோட நவீன வாழ்க்கையோட எப்படி பொருத்தி பார்க்கலாம்? இன்னைக்கு நோம்புன்னா காஃபி குடிக்காம இருக்கிறது, ஃபேஸ்புக் பார்க்காம இருக்கிறது, இல்ல பிடிச்ச சீரியலை பார்க்காம இருக்கிறதுன்னு நம்ம சுருக்கிட்டோம். அதெல்லாம் தப்பில்ல, நல்ல ஒழுக்க பயிற்சிகள் தான். ஆனா எசாயா சொல்ற நோம்பு அதையும் தாண்டி போகுதே. கண்டிப்பா. வாசகத்தோட அடிப்படையில பார்த்தா இன்னைக்கு கொடுமையின் தழைகள்னா என்ன? நம்ம ஆபீஸ்ல ஒருத்தரோட உழைப்பு சுரண்டி அவருக்கு கிடைக்க வேண்டிய அங்கீகாரத்தை தடுக்கிறது ஒரு கொடுமையின் தழைதான். ஆமா. சாதி, மதம், பாலினம் அடிப்படையில ஏற்றத்தாழ்வுகளை கண்டும் காணாம இருக்கிறது ஒரு தழைதான். குடும்பத்துல ஒருத்தர் மேல இன்னொருத்தர் அதிகாரம் செலுத்தி அவங்கள அடக்கி ஆள்றது கூட ஒரு தழைதான். இந்த மாதிரி அமைப்புகளுக்கு எதிரா ஒரு சின்ன குரல் கொடுத்தா கூட அது நாம இருக்கிற உண்மையான நோன்பு. அதோட 9வது வசனத்தோட பிற்பகுதியில வர்ற ஒரு விஷயத்தை நாம கவனிக்கணும். குற்றம் சாட்டுவதையும் பொல்லாதன பேசுவதையும் நிறுத்திவிட்டால் 100 நிபந்தனை வருது. இது சமூக ஊடக காலத்துக்கு எழுதப்பட்ட மாதிரி இருக்கு. ஒருத்தரை பத்தி முழுசா தெரியாம அவதூறு பேசுறது, வாட்ஸ்அப்ல வர வதந்திகளை யோசிக்காம ஃபார்வர்ட் பண்றது, அடுத்தவங்க மனச நோகடிக்கிற மாதிரி கமெண்ட் போடுறது. ஆமா, இது எல்லாமே இதுக்குள்ள அடங்கும். இது எல்லாத்தையும் நிறுத்துறது இன்னைக்கு நாம செய்ய வேண்டிய மிக முக்கியமான நோன்பு. பகிர்ந்து கொடுக்கறது பத்தியும் நம்ம வித்தியாசமா யோசிக்கலாம். பணத்தை மட்டும் கொடுக்கறது பகிர்வில்ல. வயசான தனிமையில இருக்கிற ஒருத்தர் கூட நம்ம நேரத்தை செலவிடுறது உண்மையான நோன்பு. அது ரொம்ப முக்கியம். மனசு உடைஞ்சு போயிருக்கிற ஒரு நண்பனுக்கு ஆறுதலா 4 வார்த்தை சொல்றது உண்மையான நோன்பு. நம்ம கிட்ட இருக்கிற ஒரு திறமைய தேவைப்படுற ஒருத்தருக்கு இலவசமா சொல்லி கொடுக்கறது உண்மையான நோன்பு. இந்த எல்லா செயல்களோட நோக்கம் ஒண்ணுதான்,
நம்மளோட நான் எனக்குங்கிற சுயநல வட்டத்தை விட்டு வெளியே வந்து. பிறர் அவங்களுக்குன்னு நம்ம கவனத்தை திருப்புறது. கரெக்டா சொன்னீங்க. அப்போ இந்த தவக்காலத்துல இல்ல எந்த ஒரு நாளையும் நம்ம தொடங்கும் போதும் நான் இன்னைக்கு எதை விட போகிறேன்னு கேட்கறத விட நான் இன்னைக்கு யாருடைய சுமைய கொஞ்சம் இலகுவாக்க போகிறேன், யாருடைய நீதிக்காக நான் நிற்க போகிறேன், யாருடைய காயத்துக்கு நான் மருந்தாக போகிறேன்னு நம்மள நாம கேட்டுக்கலாம். அதுதான் கடவுள் விரும்புற உண்மையான உயிருள்ள நோன்பா இருக்கும். சரி, இந்த நல்ல செயல்களை எல்லாம் நாம செஞ்சாலும் எந்த மனநிலையோட செய்யணுங்கிறது ரொம்ப முக்கியம். நாம பாவம் செஞ்சு தவறுகளால உடையும் போது கடவுள் நம்மள தூக்கி எறியறதில்ல. மாறா நம்மளோட நொறுங்கிய உள்ளத்தை அவர் தனது இரக்கம் என்னும் தங்கத்தால ஒன்னுணைச்சு நம்மள முன்னை விட அழகாகவும் புனிதமாகவும் மாத்துறார். அங்கதான் பதிலுரை பாடல், அதாவது திருப்பாடல் 51 உள்ள வருது. ஆமா, இது தாவீது அரசர் பாடின மன வருத்தத்தோட திருப்பாடல். இது வெறும் வார்த்தைகள் இல்ல, ஒரு உடைந்த இதயத்தோட ஓலம். ஆமா, தாவீது அரசர் பத்சேபாவிடம் பாவம் செஞ்சு அவளோட கணவனான உரியாவை கொன்னதுக்கப்புறம் இறைவாக்கினர் நாத்தான் அவரை கடிந்து கொண்டபோது தாவீதோட இதயத்திலிருந்து பிறந்த மன்றாட்டு இதுன்னு திருவிலிய அறிஞர்கள் சொல்றாங்க. சரி. இதோட பல்லவி, நொறுங்கிய உள்ளத்தை இறைவா நீர் அவமதிப்பதில்லை. இதுதான் இந்த திருப்பாடலோட மையச் செய்தியே. சரி, அப்போ அந்த முதல் 2 வசனங்களையும் பார்க்கலாம். கடவுளே, உமது பேரன்புக்கேற்ப எனக்கு இரங்கும், உமது அளவற்ற இரக்கத்திற்கேற்ப என் குற்றங்களை துடைத்தருளும், என் தீவினை முற்றிலும் நீங்கும்படி என்னை கழுவியருளும், என் பாவம் அற்றுப்போகும்படி என்னை தூய்மைப்படுத்தியருளும். அந்த முதல் வார்த்தை பேரன்பு, அத கொஞ்சம் பாருங்க. எப்ரே மூலமொழியில இது ஹெசெட் அப்படின்னு வரும். ஹெசெட்? ஆமா, ஹெசெட். இதுக்கு ஆங்கிலத்துல மெர்சி, லவ்விங் கைண்ட்னஸ்னு பல மொழிபெயர்ப்புகள் இருந்தாலும் அதோட உண்மையான ஆழம் என்னன்னா உடன்படிக்கையின் அன்பு அல்லது மாறாத அன்பு. ஓ, மாறாத அன்பு. அதாவது, ஆண்டவரே, நான் தகுதியற்றவனா இருக்கலாம், நான் செஞ்ச உடன்படிக்கையை நான் மீறிட்டேன், ஆனா நீர் ஒருபோதும் மாறதில்ல, உமது அன்பு நிபந்தனையற்றது, நிலையானது, அந்த மாறாத அன்பின் அடிப்படையில எனக்கு இறங்கும்னு தாவீது மன்றாடுறார். அப்போ இது நம்ம தகுதிய பத்தினதல்ல, கடவுளோட குணத்தை பத்தினது. அதேதான். நம்ம தகுதியின் அடிப்படையில இல்ல, அவருடைய குணத்தின் அடிப்படையில நாம அவர்கிட்ட வர்றோம். ஆமா. அடுத்ததா வர்ற அளவற்ற இரக்கம் என்ற வார்த்தையும் ரொம்ப ஆழமானது இல்லையா? மிக ஆழமானது. அதோட மூல வார்த்தை ரட்சமிம். இந்த வார்த்தை ஒரு தாயோட கருவறையை குறிக்கிற ரஹேம் என்ற எபிரேய வார்த்தையிலிருந்து வருது. அப்படியா? தாயின் கருவறை? ஆமா. நீங்களே நினைச்சு பாருங்க, ஒரு தாய் தன் பிள்ளையின் மீது காட்டுற உள்ளத்தின் ஆழத்திலிருந்து வர்ற இரக்கம் அது. அந்த பிணைப்பு எவ்வளவு வலிமையானது. உண்மைதான். தாவீது அதையேதான் இங்க குறிப்பிடுறார். ஒரு தாய் தன் குழந்தையை ஒருபோதும் மறக்காதது போல அந்த ஆழமான உள்ளுணர்வு பூர்வமான இரக்கத்தால என் குற்றங்களை நீக்கும்னு கேட்கிறார். இது வெறும் சட்டப்பூர்வமான மன்னிப்பு இல்ல, இது ஒரு உறவின் அடிப்படையில கேட்கப்படுற மன்றாட்டு. என்ன ஒரு அழகான விளக்கம். அதுக்கப்புறம் வர அந்த 3 வார்த்தைகள், துடைத்தருளும், கழுவியருளும், தூய்மைப்படுத்தியருளும். ஆமாம், அதையும் கவனிக்கணும். இது ஒரே செயல 3 தடவை சொல்ற மாதிரி தோணலாம், ஆனா ஒவ்வொன்னுக்கும் ஒரு ஆழமான அர்த்தம் இருக்கு. பாவத்தோட கரை எவ்வளோ தீவிரமானதுன்னு இது காட்டுது. அது எப்படி? இப்போ துடைத்தருளும் அப்படிங்கிறது ஒரு கணக்கு புத்தகத்துல இருக்கிற கடனை அழிக்கிற மாதிரி, பாவத்தோட சட்டரீதியான விளைவு நீக்கிறது. சரி. கழுவியருளும் அப்படிங்கிறது அழுக்கு துணியில படிஞ்ச கரையை நீக்கிற மாதிரி, பாவத்தினால நம்ம மேல படிஞ்சிருக்கிற வெளிப்புற கரையை நீக்கிறது. ஓகே. கடைசியா தூய்மைப்படுத்தியருளும் அப்படிங்கிறது தொழுநோய் மாதிரி ஒரு ஆழமான அசுத்தத்திலிருந்து ஒருத்தரை முழுமையா புனிதப்படுத்துற மாதிரி. இது உள்மனசுல இருக்கிற பாவத்தோட வேரையே அழித்து நம்மள மீண்டும் புனிதமாக்க கேட்கிற மன்றாட்டு. அப்போ பாவத்தோட எல்லா நிலையிலிருந்தும் விடுதலை கேட்கிறார். அதோட சட்ட விளையில வெளிப்புற கரை, உள்மன அசுத்தம் எல்லாத்துல இருந்தும். மிகச்சரி. ஒரு முழுமையான விடுதலைக்கான ஏக்கம் அதுல தெரியுது. அருமை. இப்போ அடுத்த பகுதிக்கு போகலாம். வசனங்கள் 3 மற்றும் 4. இதுதான் உண்மையான மனம் திரும்புதலோட மிக முக்கியமான படின்னு சொல்லலாம் இல்லையா? ஆமா, இங்கதான் மனமாற்றத்தோட இதயமே இருக்கு. வசனம் 3 சொல்லுது, ஏனெனில் என் குற்றங்களை நான் உணர்கின்றேன், என் பாவம் எப்போதும் என் மனக்கண் முன் இருக்கின்றது. இங்க தாவீது தன் பாவத்தை மறைக்க முயற்சிக்கல, சவுல் அரசரை போல மத்தவங்க மேல பழி போடல, தொடக்க நூல்ல வர்ற ஆதாம போல அந்த பெண் கொடுத்தா நான் சாப்பிட்டேன்னு சாக்கு போக்கு சொல்லல. ஆமா,
அத முழுமையா ஏத்துக்கிறார். முழுமையா, ஆம், இது என்னுடைய குற்றம், நான் இதை செய்தேன்னு ஒப்புக்கொள்கிறார். இந்த நேர்மையான ஒப்புதல் இல்லாம எந்த ஒரு குணப்படுதலும் சாத்தியமே இல்ல. அந்த வரி, என் பாவம் எப்பொழுதும் என் மனக்கண் முன் நிற்கின்றது, இது குற்ற உணர்வின் உண்மையான வலிய அப்படியே படம் பிடிச்சு காட்டுது. உண்மைதான். அத நம்மள தூங்க விடாது. நாம சிரிக்கும் பொழுது கூட உள்ளுக்குள்ள ஒரு முள் குத்திக்கிட்டே இருக்கும். அது ஒரு நிழல போல நம்மள தொடரும். கடவுளுக்கும் நமக்கு நடுவுல ஒரு பெரிய சுவரை எழுப்பிடும். ஆமா. அந்த சுவலை தகர்க்க ஒரே வழி அந்த பாவத்தை நேருக்கு நேரா சந்திக்கிறது தான். அதுதான் தாவீது இங்கு செய்யறார். மிக முக்கியமா வசனம் 4a மனம் திரும்புதலோட உச்சகட்ட நேர்வைய பாக்குறோம். உமக்கு எதிராக நான் பாவம் செய்தேன், உம் பார்வையில் தீயது செய்தேன். இது ரொம்ப ஆழமான ஒரு வரி. ஆமா, ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. தாவீதோட பாவம் யாருக்கு எதிரா இருந்தது? அவர் பத்சேபாவுக்கு எதிரா பாவம் செஞ்சார். அவரோட கணவரான உரியாவிற்கு எதிரா பாவம் செஞ்சார். அவரை கொன்னார். நாட்டு மக்களுக்கு எதிரா பாவம் செஞ்சார். ஆமா, பல பேருக்கு எதிரா. ஆனா இங்க அவர் என்ன சொல்றாரு? இவை எல்லாவற்றையும் விட எல்லா பாவங்களோட ஆணிவேரும் கடவுளோட அன்புக்கு, அவருடைய கட்டளைக்கு எதிரான ஒரு செயலுங்கிறத அவர் உணர்ந்திருந்தார். மற்றவர்களுக்கு நான் தீங்கிழித்தாலும் ஆண்டவரே, என் முதல் பாவம், என் உண்மையான பாவம் உமக்கு எதிரானதுன்னு அவர் சொல்றத அவரோட மனமாற்றம் எவ்வளவு ஆழமானதுன்னு காட்டுது. இந்த புரிதல் நமக்கு வரும்போதுதான் நம்ம மனம் திரும்புதல் உண்மையானதா மாறுது. சரி, இப்போ இந்த திருப்பாடலோட மிக முக்கியமான பகுதிக்கு வர்றோம். வசனங்கள் 16 மற்றும் 17. கடவுள் விரும்புகிற உண்மையான பலி எது? ஆமா, அந்த காலத்துல பாவம் செஞ்சா பாவ நிவாரண பலியா ஒரு ஆட்டையோ மாட்டையோ எரிபலி செலுத்துறது வழக்கம். ஆனா தாவீது ஒரு அரசரா இருந்தும் ஒரு ஆழமான ஆன்மீக உண்மையை கண்டுபிடிக்கிறாரு. ஆமா, வசனம் 16 சொல்றாரு, ஏனெனில் பலியினால் உம்மை மகிழ்விக்க முடியாது, நான் எரிபலி செலுத்தினாலும் நீர் அதில் நாட்டம் கொள்வதில்லைன்னு சொல்றாரு. இது ஒரு புரட்சிகரமான சிந்தனைன்னே சொல்லலாம். இதன் பொருள் பலிகள் தேவையற்றவைன்னு இல்ல. ஆனா சரியான மனநிலை இல்லாம செய்யப்படுற வெளிப்புற சடங்குகள்ல கடவுள் மகிழ்ச்சி அடையறதில்லைங்கிறத அவர் புரிஞ்சுகிட்டார். அப்படியானா கடவுள் விரும்புற பலி எது? அடுத்த வசனம் 17 அதுக்கு ரொம்ப தெளிவான பதில சொல்லுது. கடவுளுக்கேற்ற பழி நொறுங்கிய நெஞ்சமே. கடவுளே, நொறுங்கிய குற்றமுணர்ந்த உள்ளத்தை நீர் அவமதிப்பதில்லைன்னு. நொறுங்கிய நெஞ்சம். இந்த நொறுங்கிய நெஞ்சம்னா என்ன? இது சுய பச்சாதாபத்தையோ இல்ல நம்பிக்கையற்ற நிலையோ குறிக்கல. மாறா, இது தற்பெருமை, அகங்காரம், ஆணவம் இதெல்லாம் உடைஞ்சு நொறுங்கின ஒரு நிலையை குறிக்குது. ஓ, நான் எல்லாம் அறிந்தவன், எனக்கு எல்லாம் தெரியும், நான் சரியானவனுங்கிற எண்ணங்கள் எல்லாம் உடைஞ்சு, கடவுளே நீர் இல்லாம நான் ஒண்ணுமில்ல, உமது அருள் எனக்கு தேவைன்னு தன்னை முழுமையா தாழ்த்துற ஒரு உள்ளத்தை குறிக்குது. நம்ம பெருமையால நிரம்பியிருக்கிற இதையும் உடையும் போதுதான் கடவுள் தன்னுடைய அருளையும் இரக்கத்தையும் மன்னிப்பையும் அங்க நிரப்ப முடியும். அந்த உடைஞ்ச நிலைய கடவுள் ஒருபோதும் அவமதிக்கிறதில்ல. அவமதிப்பதில்ல, மாறாக அதைத்தான் அவர் தேடுகிறார், அதை அரவணைத்துக் கொள்கிறார். இதுதான் நற்செய்தியின் மையம். சரி, இப்போ இந்த பழங்கால வாசகம் 3000 வருஷத்துக்கு முன்னாடி எழுதப்பட்ட இந்த வார்த்தைகள் இன்னைக்கு நம்ம நவீன சவால்களுக்கு எப்படி பேசுதுன்னு கொஞ்சம் சிந்திப்போம். ஆமா, இது ரொம்ப முக்கியம். முதலாவது சவாலை பார்ப்போம். சமூக ஊடக உலகத்துல நாம வாழ்ற வெளிவேட வாழ்க்கை. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக். ஆமா, இந்த தளங்கள்ல நாம எல்லோரும் நம்மளோட வெற்றிகளை, மகிழ்ச்சியான தருணங்களை, நம்ம நல்ல பக்கத்தை மட்டும் காட்ட விரும்புறோம். நம்ம தோல்விகளை, தவறுகளை, பலவீனங்களை மறைக்கிறோம். ஒரு முகமூடிய அணிஞ்சுகிட்டு வாழ்றோம். உண்மைதான். ஆனா இந்த திருப்பாடல் நமக்கு என்ன சொல்லிக் கொடுக்குது? கடவுள் முன்னாடி எந்த வெளிவேடமும் தேவையில்லை. நம்ம உடைந்த நிலைய, நம்ம பாவங்களை நேர்மையா ஒப்புக்கொள்றதுல தான் உண்மையான விடுதலை இருக்கு. அந்த முகமூடிய கழட்டிட்டு கடவுள்கிட்ட இதுதான் நான் உடைந்த நிலையில இருக்கேன்னு சொல்லும்போதுதான் கடவுள் நம்மள குணப்படுத்த ஆரம்பிக்கிறார். இரண்டாவது சவால் என்ன? இரண்டாவது சவால் வெறும் மதச் சடங்குகள். ஆமா, இது நிறைய பேருக்கு பொருந்தும். நாம ஒரு கிறிஸ்தவரா தவறாம ஞாயிறு திருப்பலிக்கு போகலாம், 40 நாட்கள் நோன்பு இருக்கலாம், தினமும் ஜபமாலை ஜபிக்கலாம். இதெல்லாமே நல்ல முக்கியமான விஷயங்கள் தான், மறுக்கல. ஆனா தாவீது சொல்ற மாதிரி உள்ளத்துல தாழ்ச்சியும் மனமாற்றத்துக்கான உண்மையான ஏக்கமும் இல்லைன்னா இதெல்லாம் அர்த்தமற்ற வெளிப்புற செயல்களா மாறிடும். கடவுள் நாம எத்தனை முறை ஆலயத்துக்கு வந்தோன்னு கணக்கிடுறதில்ல, மாறா நம்ம உள்ளத்தோட நொறுங்குதலையே பார்க்கிறார். நம்ம ஜபங்கள், நம்ம நோன்பு, நம்ம திருப்பலி பங்களிப்புகள் எல்லாமே அந்த நொறுங்கிய உள்ளத்திலிருந்து புறப்படணும். அப்பதான் அது கடவுளுக்கு பிரியமான பலியா மாறும். ரொம்ப சரி. இறுதியாக மூன்றாவது சவால், குற்ற உணர்விலிருந்து விடுதலை.
இது நம்மில் பலருக்கு ஒரு பெரிய போராட்டம். ஆமா, நம்ம செஞ்ச தவறுகளை நினைச்சு நம்ம மேலேயே நாமே கோவப்பட்டு, நான் ஒரு மோசமானவன், கடவுள் என்ன மன்னிக்கவே மாட்டார்னு சொல்லி குற்ற உணர்வுலயே மூழ்கிடுறோம். அது ஒரு பெரிய சுமை. இந்த திருப்பாடல் அதிலிருந்து வெளியேற ஒரு வழியை காட்டுது. முதல் படி, தவறை ஒப்புக்கொள், சாக்குப்போக்கு சொல்லாத. இரண்டாவது படி, நம்ம மன்னிப்பின் தகுதியை நம்பாம கடவுளோட எல்லையற்ற மாறாத தாயன்பு போன்ற ஹெசேட் மற்றும் ராச்சாமீம் இரக்கத்தை நம்பு. சரி, ஒரு பழியாக அவர்கிட்ட கொடு. அப்போ என்ன நடக்கும்? அவர் அந்த உடைந்த துண்டுகளை எடுத்து தன்னுடைய மன்னிப்பு மற்றும் அருள்ங்கிற தங்கத்தால ஒன்னுணைச்சு உங்களை முன்னை விட அழகாகவும் வலிமையாகவும் மாற்றுவார். அவர் உங்களுக்கு ஒரு புதிய தொடக்கத்தை தருவார். அப்போ கடவுளுக்கு ஏற்ற பலிங்கிறது நம்ம பாவங்களை உணர்ந்து தாழ்மையோட அவர்கிட்ட மன்னிப்பு கேட்கிற அந்த நொறுங்கிய நெஞ்சம்தான். ஆமா, இந்த மனநிலையோட நாம செய்யும் நீதியின் செயல்கள் தான் உண்மையான நோன்பா மாறுது. அப்போ இந்த 3 வாசகங்களையும் தொகுத்து பார்த்தா நோன்பை பத்தி ஒரு முழுமையான பார்வை நமக்கு கிடைக்குது. ஆமா, மணமகன் இயேசுவோட பாடுகளை நினைச்சு அவருக்காக நாம நோன்பு இருக்கிறோம். அந்த நோன்பு வெறும் சாப்பாட்டை விடுறது மட்டும் இல்லாம மத்தவங்களுக்கு செய்யற அன்பு, நீதி, இரக்கச் செயல்களா வெளிப்படணும். எல்லாவற்றிற்கும் மேலாக இந்த செயல்களை எல்லாம் பெருமைக்காக செய்யாம நொறுங்கிய தாழ்ச்சி உள்ள உள்ளத்தோடு கடவுளோட இரக்கத்தை நாடி செய்யணும். அருமை, இதுதான் முழுமையான நோன்பு. அப்போ இன்னைக்கு நாம சிந்திப்போம், இந்த தவக்காலத்துல நம்ம வாழ்க்கையில இல்லனா நம்மை சுற்றியுள்ள சமூகத்துல இருக்கிற எந்த கொடுமையின் தலையை அவிழ்க்க நாம முயற்சி செய்யலாம். அது ஒரு தீய பழக்கமா இருக்கலாம், ஒரு தவறான உறவா இருக்கலாம், இல்லனா ஒரு சமூக அநீதியா கூட இருக்கலாம். அதை அகற்றுவதுதான் நாம கடவுளுக்கு செலுத்துற உண்மையான நோன்பா இருக்கும். இந்த ஆழமான பார்வை உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும்னு நம்புறோம். பயனுள்ளதா நினைச்சா மத்தவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. நற்செய்தியின் தூதராக இறையாட்சியை எடுத்துரைங்க. நன்றி. இந்த நாள் இனிதாக அமைய வாழ்த்துக்கள். இயேசுவுக்கே புகழ். அன்னை மரியே வாழ்க. நொறுங்கிய உள்ளத்தை இறைவா நீரவ மதிப்பதில்லை. நொறுங்கிய உள்ளத்தை இறைவா நீரவ மதிப்பதில்லை. கடவுளே, உமது பேரன்பு கேட்ப எனக்கழுதிறங்கும் உமது அளவற்ற இரக்கத்தை கேட்ப. என் குற்றங்களை துடைத்தருளும், என் தீவினை முற்றிலும் நீங்கும்படி என்னை கழுவியருளும், என் பாவம் எப்போகும்படி என்னை தூய்மைப்படுத்தியருளும். நொறுங்கிய உள்ளத்தை இறைவா நீரவ மதிப்பதில்லை. என் பாவம் எப்போதும் என் மனக்கண் முன் நிற்கின்றது. உமக்கு எதிராக நான் பாவம் செய்தேன், உம் பார்வையில் தீயது செய்தேன். உள்ளத்தை இறைவா நீரவ மதிப்பதில்லை.
பேசினால் உம்மை மகிழ்விக்க முடியாது. நான் எரிபலி செலுத்தினாலும் நீரதில் நாட்டங்கொள்வதில்லை. கடவுளுக்கேற்ற பலி நொறுங்கி எஞ்சேமே. கடவுளே, நொறுங்கிய குற்றமுணர்ந்த உலகத்தை நீர் அவமதிப்பதில்லை. உள்ளத்தை இறைவா நீர் அவமதிப்பதில்லை. நொறுங்கிய உள்ளத்தை இறைவா நொறுங்கிய உள்ளத்தை இறைவா நீர் அவமதிப்பதில்லை.